எல்லாருக்கும் வணக்கங்க. இவங்க தான் சங்கவி, நம்ம படத்தோட முக்கியமான கேரக்டர். இதோ வராரு, இவர் தாங்க சங்கவியோட மாமா சிவா. இவர் கேரக்டர் நம்பர் 2ங்க. இவருக்கு அடுத்து இதோ வராரு குரு. இவர் சிவாவோட ஃப்ரெண்டுங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அடுத்து வரவர் தாங்க கடைசியாக வந்தாலும் கதையோட முக்கியமானவர் கார்த்திங்க. குருவுக்கும் சங்கவிக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. இவங்களுக்குள்ள என்னமோ நடக்க போகுது, அது என்னன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. சொல்லு சங்கவி. கார்த்திக், நீ எப்போ வேணா ரெடியா இரு, நான் சொல்றேன். சரிம்மா. ஓகே. ஓகே. ஹலோ. சங்கவி, நம்ம 2 பேரும் இன்னைக்கு வெளியில் போகிறோம். எங்க? இல்லை, இன்னைக்கு பர்த்டே, அதான் உனக்கு ஒரு சின்னதாக ட்ரீட் தரலான்னு. சரி, ஓகே, நான் வரேன். ஹலோ கார்த்திக். சொல்லு சங்கவி. நான் ரிட்ஸ் ஹோட்டல் கிட்ட வந்துடுறேன், நீயும் வந்துடு. இல்லை சங்கவி, நான் வரல, என் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகேவா? அவன் வந்துடுவான். என்ன சங்கவி, என் பர்த்டே உனக்கு ட்ரீட் தரலான்னா நீ ரொம்ப டல்லாக இருக்கிற. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன தலைவலி தான். இல்லை, வேணும்னா ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னப்பா 2 ஜூஸுக்கு 3 ஜூஸுக்கு பில்லு போட்டுருக்க? எங்கே கரெக்டாக போட்டுருக்க? யார் போட்டா? எங்கே உங்கள் மேனேஜரு? எங்கே இருக்கிறாரு? அங்கே இருக்கிறாரா? இன்னத்த ஹோட்டலில் தெரியுங்களோ நீங்கள்? இங்கே ஒரு பொண்ணு இருந்தா பார்த்தீங்களா? பார்க்கலையா? ஹலோ, எங்க இருக்கீங்க நீங்க? ஹலோ, நான் ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டேன், கீழே வந்துட்டே இருக்கேன். நான் உங்களை பார்த்துட்டேன் சங்கவி. அங்கேயே நில்லுங்க, நான் போய் பைக்கை யூ-டர்ன் பண்ணிட்டு வந்துடுறேன். மச்சான், எங்கடா என்ன செய்யணும்? ஒன்றே வேணாம். இல்லை மச்சான், சகவி யாருக்கிறது வேணாம். சரிதானடா, வா மச்சான். டேய் உடனே வாடா டேய்.
பதறாத சரி நான் வரேன் இரு. என்னடா மச்சி சங்கைக்கு என்னடா ஆச்சு? மச்சான் என்ன செஞ்சல சங்கை வேற கடத்திட்டாங்களா? என்னடா சொல்ற? சங்கையை கடத்திட்டாங்களா? இல்ல என்ன பண்றது இல்லடா இப்ப. யாரு விதான போச்சு. டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ரிலாக்ஸா இரு மச்சி டேய் கூலா இருடா. என்னடா மச்சி நீ முதல்ல பைக்ல ஏறி பாத்துக்கலாம். சங்கைக்கு ஒன்றும் ஆயிருக்காரா பாத்துக்கலாம் விடு. டேய் இன்னும் கவலைப்படாரா மச்சி, சங்கைக்கு எதுவும் ஆயிருக்காது, கிடைச்சிடுவா வா பாத்துக்கலாம். மச்சி நிறுத்து அக்கா ஃபோன் பண்றாங்க. ஹலோ என்னக்கா சொல்றீங்க? சங்கவியா என்ன சொல்றீங்க? சரி ஓகே நான் வரேன். மச்சான் சங்கவி வீட்டுக்கு வந்திருக்காங்கடா. சங்கவியா? என்னடா நடக்குது? சரி வா உட்காரு. சரி போ லூசு மாரி நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல, கேட்டு என் பேச்சு எங்கேயாச்சும்? நான் தான் அப்பவே சொன்னேன்ல. சரி போகும்போது ஹோட்டல் கிட்ட வண்டி இருக்கு எடுத்துட்டு போகணும். தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு என்னையும் டென்ஷன் ஆயிட்டு அதான் வந்துட்டால. கூல் ஆயிடானா கேட்கணும். சரி மச்சி ஒரு நிமிஷம் இரு. என்னடா விஷயம்? எனக்கு ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ண. சொல்றா உனக்கு என்னடா நான் சொல்றது மட்டும் கேள. மச்சி ஒரே நிமிஷம் ஃபோன் பண்றா. மச்சான் ப்ளீஸ்ரா டேய் ஒரே நிமிஷம் ஃபோன் பண்றா. மச்சி நான் சொல்றது கேட்டு நீ டென்ஷன் ஆகாத. உங்கள் சங்கவியை நான் தான் கடத்தினேன். டேய் நீ ஏன்டா சொல்றேன்? நீ ஏன்டா கடத்தின? சிவா ஃப்ரெண்டு தானே நீங்க எதுக்கு இருமா பாடப்படா, நான் சொல்றேன் வெயிட் பண்ணு. எதுவும் சொல்ல வேண்டாம், ஃபர்ஸ்ட் கார் நிறுத்துறீங்களா இல்லையா? நான் காரை நிறுத்துறேன், அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. ஏதோ கேக்குறத ஃபர்ஸ்ட் நீங்க கார் நிறுத்திட்டு எதா இருந்தாலும் சொல்லுங்க. சரி ஓகே நான் நிறுத்துறேன். கார் நிறுத்துங்க. இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. என்ன சொல்ல போறீங்க? சங்கவி ஒரு நாள் உன் ஸ்கூல் ஃப்ரெண்டு கார்த்தி ஒரு பணக்கார பொண்ணை கடத்த போறேன்னு என்கிட்ட சொன்னான். உன்னால ஒரு பொண்ணையே கடத்த முடியாது, இதுல நீ எங்க இருந்து பணக்கார பொண்ணை கடத்த போறேன்னு நான் சொன்னேன். உன்னால மட்டும் முடியுமா அப்படின்னு என்னை கேட்டான். என்னால முடியும் சொல்லிதான் சங்கவி உன்னை நான் கடத்தினேன். எங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரே பொண்ணு நீதான் சங்கவி. சாரி சங்கவி. நீங்க பெட்டு கட்டி விளையாட நான் தான் கிடைச்சனா? மச்சி பார்த்தல்ல, சொன்ன மாதிரி செஞ்சிட்டா. ஜெத்ரா டேய் ஜெத்ரா சொன்ன மாதிரி தூக்கிட்டல்ல. ரைட்ரா கிளம்புப்பா வண்டி கிளம்புறேன். கிளம்பு. டேய் நீங்க பெட்டு கட்டி கடத்தி வரதுக்கு ஏன்டா கிடைச்சால உங்களுக்கு? தேங்க்ஸ். டேய் மாமா நன்றி. டேய் கையில கிடைச்ச நீ அவ்வளவுதானே. டேய் நில்றா டேய். நீயும் கார்த்தியும் ஓடி போறீங்க எனக்கு தெரியும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் கேளு சங்கவி. சிவா ரொம்ப நல்லவன், அவன் மேலே உயிரே வச்சுருந்தான் சங்கவி. நீ இல்லைன்னா செத்துருவான் சங்கவி. கார்த்தி அவ்வளோ நல்லவன். நான் சொல்கிறத நம்புங்க சங்கவி. நீங்க சொல்ற எதையும் என்னால எனக்கு கேட்க விருப்பம் இல்ல. எனக்கு ஒரு 5 minutes டைம் கொடுங்க சங்கவி, நான் ப்ரூவ் பண்ணுறேன் சங்கவி. தேவையில்லை, எனக்கு எதையும் கேட்க வேண்டாம். ப்ளீஸ் சங்கவி ஒரு 5 minutes டைம் கொடுங்க, கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுறேன் சங்கவி என்னன்றதை. என்ன குரு இந்த பக்கம் கார்லாம் புதுசா இருக்கு? என்ன பார்க்கலான்னு வந்தோம்பா. அதை விடு, நீனா ஒரு மாதிரியா இருக்கிற. ஃபிகரை தூக்கலான்னு வந்தோம், ஃபிகரையும் காணும், மொபைலும் சுவிச் ஆஃப். அதான் டென்ஷன். உனக்கு என்னப்பா டெய்லியும் ஒரு ஃபிகர் மாட்டா? 1000 ஃபிகர் மாட்டோம், இருந்தாலும் வர ஃபிகர் எப்படி விடுறது? அதான். நீ தான் இந்த ஏரியா மன்மதனாச்சு, உனக்கு போய் ஃபிகர் பஞ்சமா? அது விடு குரு, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். கிளம்பு. மச்சி உன் ஆளை பத்தி தெரிஞ்சாடா? யாரும் அவளை கடந்து என்னடா ஆச்சு அவளுக்கு? மச்சான் அந்த காரணம் தான் மச்சான் உன் ஆளை கடத்தினது.